அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் கதப்புத்தகத்தில் இருக்கிற பக்கத்தை போலதான். திருப்புற ஒவ்வொரு பக்கத்திலையும் எதிர்பாராத சம்பவமோ திருப்பமோ நடந்து நம்மளை சுவாரஸ்யப்படுத்தி புத்தகத்தோட கடைசி பக்கத்துக்கு அழைச்சிட்டு போகும். அது மாதிரிதான் நாம எதிர்கொள்கிற ஒவ்வொரு நாளும் சந்தோஷம், துக்கம், துரோகம், சோகம், நட்பு, பிரிவுன்னு நம்ம வாழ்க்கையோட இறுதி நாளுக்கு அழைச்சிட்டு போகும். என் வாழ்க்கையும் அந்த கதை புத்தகம் மாதிரி. எங்கடா அவங்க சித்தப்பன் உள்ள கெட்டப் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ரெடியாண்ணே? வாங்கடா. என்னண்ணே முதல்ல நிற்க வேண்டிய நீங்களே ஒன்றும் கிளம்பாம இருக்கீங்க. ஓனர் தேட போறாருண்ணே. அவ்வளோதான்டா, கிளம்பியாச்சுடா. வாழைத்தார எடுத்து வண்டியில் வைடா. ஏய் மாப்பிள்ள, நேரமாச்சியா? சரிதான். ரெடியா? சீக்கிரம் வந்துருங்க. இப்போ இப்படி வேலை வெட்டி இல்லாதப்போ எப்படி நெஞ்ச நிமித்திட்டு அலையறான் பாரு. வாழ்க்கையில தோத்துருவோம்னு நினைக்கிறவன் தான் கூனி குருவி நிற்பேன். ஜெயிச்சிரும் நம்புற எல்லா பயல்களும் நெஞ்ச நிமித்தி தான் நிற்போம், ஜெயிப்போம். அப்படியா? டெய்லி என் பொண்டாட்டிய தொடணும் இல்லையோ, ஒன்ன தொடாம இருக்க முடியடா செல்லம். சார் என்னாச்சு சார்? லவ் பண்ண ஆரம்பிச்சு 5 நிமிஷம் ஆச்சு சார். ஓ சார், ஆல் தி பெஸ்ட் சார். கலக்குங்க. இருந்தாலும் நாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி உலகம் இருக்குங்க. சிலருக்கு வீடு, சிலருக்கு வேலை செய்கிற இடம். அந்த மாதிரி தான் இந்த இருக்காங்கல்ல இந்த பயல்களும் எங்கள் ஐயா விட்டுட்டு போன இந்த கடையும் தான் என்னோட உறவு, உலகம் எல்லாமே.
அவசரம் தேவையா உனக்கு? கார்ல காலேஜ் போஸ்னா கேட்க மாட்டேங்கிற. பஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போவோம்ப்பா. நீங்க ஃபாஸ்டா போங்கப்பா. அதுல என்னமா ஜாலி? ஐயோ அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பஸ் கிளம்புதுப்பா. சரி சரி டென்ஷன் ஆகாத. நீ ஏறாம பஸ் கிளம்பு. நிறுத்துங்க ப்ளீஸ். சரிப்பா. பார்த்து பத்திரமா போ பாப்பா. பாய்ப்பா. பாய். கவனிக்கலண்ணா. யோ ஏடா ஐயா நோட்ட முடி. என்னையா காலையில எங்க? டிஎஸ்பி ரைடு வராரா? அதான் காலையில வந்து பீட் நோட் செக் பண்ணலாம் தானே. நீங்கண்ணே? பொண்ணு காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு, அதான் பஸ் ஏற்றி விட்டு போலான்னு வந்தேன். சாயங்காலம் குடோன் பக்கம் வா, பேசிக்கலாம். வாங்கண்ணே. இன்னடி பஸ் இன்னும் வரல. இன்னும் வரலடி. ஏன் புள்ள என் கையை பிடிச்சிருத்தா? நான் இல்லடா. சாரி சார், சாரி ஒன்று கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நல்ல இடத்துக்குள்ள கைது போடியா. வாங்க எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டேன், கையெழுத்து போடுங்க. பேங்க்காரர அவன் ஆசையை மெக்கானிக் ஷாப் வைக்கணுங்கிறதான். சீக்கிரமா லோன் கொடுங்க. கொடுத்துருவோம். இங்க ஓனர், அது சர்வீஸ் சென்டர் ஓனர். சரி விட்றாப்பா, எனக்கு தெரிஞ்ச மட்டும் இதை சொன்னேன். ஓ அப்படியா? அப்படியா? அவங்க ரகா எங்க கையெழுத்து போடுங்க. ஓ அப்படியா? அப்படியா? ஓ அப்படியா? நான் நினைச்சேன் எங்க ஐயா செஞ்சுட்டாரு. அப்படியா? தெருவுக்கு போறப்ப தேங்க்ஸ் சார். எப்படியாவது கொஞ்சம் லோன் அமௌண்ட்டை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க சார். ஓகே பண்ணிடுவோம். பேப்பர் பேப்பர். டேய் பாத்ரா கவாசே. பத்து ரூபாய். வாடி. நல்லா இருங்க அங்கிள். என்னடி பேசுற? அட விடுங்கக்கா, குழந்தைய போய். தேங்க்ஸ் பிரியா மனுஷி. வரேன். இருங்க. என்னம்மா? கீழே குனிங்க. எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்காம இருந்ததுக்கு. அப்படியா? பொம்பளை பிள்ளை இருந்துக்கிட்டு இப்படி பப்ளிக் பிளேஸ்ல ஆம்பளை பையனுக்கு முத்தம் கொடுக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சீ போங்க அங்கிள். சாரி சார், பேப்பர் பறந்துருச்சு. எல்லாம் சரியா தான் இருக்கு. சரிங்க சார். எல்லாம் சரியா இருக்குங்க. வரேன். பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு ஒன்றும் கொடுங்க சார். கவலைப்படாதீங்க, முடிச்சு கொடுத்துறேன். டேய் ஐயா டீ. தள்ளி போயா நாரி தொலையுது. கோல்டு லவ் கோல்டு லவ். நாய் நெறியெல்லாம் 4-5 வயசுல கல்யாணம் பண்ணுது. இப்படி 4 வயசாகியும் இன்னமும் கல்யாணம் முடிக்காம ஏன்டா என்னை அசிங்கப்படுத்துற? தாத்தா போடா உன்னையெல்லாம் பேரன்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலமா இருக்கு. கவாசரிங்க அங்க சலூன் கடையில் இருக்கானே. இரு வந்து வச்சுக்க. சீக்கிரம் லோன் ஓகே ஆயிரும் சார். டீலர்ஸ் இப்போ வேற யாருக்கும் கொடுத்துறாதீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். கவாசார் சொல்லுங்க கல்யாணராமன் சார். என்ன சார் மூஞ்சில 300 ரோசாப்பூவை பிச்சு போட்ட மாதிரி அப்படியே ஜொலிக்கிறீங்களே, என்னவா? சார் ஃபெஸ்டிவல் டே எல்லோ சுடிதார். அது ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம ஃபங்க்ஷனில் மஞ்சள் சுடிதார் பின்னாடி மந்திரி சுட்டு மாதிரியே தெரிஞ்சாப்புல, அதை கேட்குறாப்புண்ணே. சும்மா. ஓ அந்த பொண்ணா? இப்போ என்ன சார், அந்த வண்டிக்கு நம்பர் வாங்கியாச்சால எனக்கு தெரியணும், அவ்வளோதானே? வண்டி நம்பரா? அந்த அக்கா யாரையாவது லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரியணும், அதானே? சரி விடுங்க சார், நம்பர் வாங்கியாச்சாலன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். சந்தோஷம். தேங்க்யூ சார். என்ன நேரத்தில் நோட்டு வைக்க விட்டாங்களோ, எவன் வீட்டில் இலை விழுந்தாலும் இவனைத்தாண்டா கூட்டு போறாங்க. ஐயா, இவர் என்ன பந்தி வைக்க கூட்டு போறோம்? எங்க குடும்பியே இங்க தான் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இந்த சுத்துப்பட்டுல எங்க தப்பு நடந்தாலும் இவர் சொன்னாதான் நாங்க நைட் ரவுண்ட்ஸ்ல இருந்தோம்னு டிஎஸ்பியே நம்புறாரு. என்ன எங்க கிடாவட் அடைச்சு ஓனர் விருந்து கூட்டு போறீங்க? இலை எடுக்க ஆள் இல்லையா, நீனா போறது? இவன்லாம் பேசுற அளவுக்கு ஆக்கிட்டீங்களா? யோ அப்பாச்சி, நாங்கெல்லாம் டெல்லி விருந்து வரைக்கும் பார்த்தவங்க, எங்கள்கிட்ட வா. ஆனா திரும்பி நின்னா எலியானமா பேசுவான். இந்த கவிதையில சொல்றேன். நன்றி வணக்கம். ஓனர் கிளம்பிட்டாரு, பாத்துக்கடா. நாம நம்ம செல்ல தரோம். ஹாய் மாம். ஹாய். வாங்கண்ணே. என்னடா ஜானு, ஓனர் இல்லையா? வெளில போயிருக்காருண்ணே. சரி அந்த பேக் கொஞ்சம் எடுறா.
மறுபடியும் எப்பனே வருவீங்க? அடுத்த வாரம்டா. மாஸ்டர் போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? மிஸ்டு காலு. போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? பழையபடி மிஸ்டு காலா? ஐயோ இந்த வரேன். போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? அத எம்எல்ஏ படாடி ஒரு அப்பத்தை ஒழுங்கா துக்க முடியாடி. இரு நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் செல்லப்பாவால் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுகிறது. எங்களுக்கு வேற நம்பர் இல்லை. இப்ப எப்படி நீ பண்றேன்னு பாக்குறேன். டெய்லி நடக்கிறதாண்டா. 1000 ரூபாய்க்கு சேஞ்சு கொடு. அண்ணே 600 ரூபா தானே இருக்கு. டேய் பரவாயில்லடா, குர்ரா, நான் வந்து வாங்கிக்கிறேன். சரிண்ணே. மாஸ்டர் டியூட்டிக்கு ரெடியா? ரெடி. பாப்போ 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 30 வீடியோ முன்னாடி எவ்வளோ நாள் கேட்குறீன்னு பார்க்கலாம். 100 கிலோமீட்டர். வேர்வை போதும். வேர்வை ஆட் பண்றத மிலிட்டரி வாட்ச் பண்ணிட்டானே. இவன் உண்மையிலே ஓடுறவனாச்சையா. கொண்டாடிக்கிட்ட போட்டு கொடுத்துருவானோ. பாகிஸ்தான் பார்டர்ல நிக்கிற மாதிரி வெறப்பா நிக்கிறானே. போற ஐடியா இல்லையா? என்ன சொல்ற? வேணாயா? இதையும் கலெக்டா சென்சார் பிரச்சனை வரும்யா. போயா எமகா சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார். இந்தாங்க சார். உங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. தேங்க்யூ சார். நீங்க சர்வீஸ் சென்டர் எந்த ஏரியாவில் பிளான் பண்றீங்க? சோழம் தான் சார். ஓகே, இந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி சார்ட்ட கொடுத்துருங்க. லோன் வேல்யூவை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. சரிங்க சார். முதல்ல இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடியட்டும். சரிங்க சார். அதுக்கப்புறம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஜானு அண்ணே கடைக்கு தான் போகிறேன், உட்காரு. சரிண்ணே. என்னடா ஜானு, ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுண்ணே. 10th பப்ளிக்கடா தம்பி. ஓனர் உன்னை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. நல்லா மார்க் எடுக்கணும் என்ன? கண்டிப்பாக எடுத்துருவேண்ணே. என்னடா இபி ஆபீசர் வண்டியோட மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறாரு? தெரியலண்ணே. என்ன சார், என்னாச்சு? என்னன்னு தெரியல தம்பி, நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு நடுவில் நின்று மக்கர் பண்ணுது. நான் வேணா பார்க்கட்டுங்களா? பாருங்க பாருங்க. என்ன தம்பி ப்ராப்ளம்? உங்க வண்டி தான் ப்ராப்ளம். 20 வருஷமா ஒரே வண்டியை வச்சு ஒப்பேத்திக்கிட்டு வண்டியை மாத்துங்கன்னு சொன்னா கேக்குறீங்களாப்பா நீங்க? எப்பவுமே பழசுக்கு தாமா மவுஸ் ஜாஸ்தி. இது எப்பேற்பட்ட வண்டி தெரியுமா? கரெக்டாக சொன்னீங்க சார். இந்த மாதிரி பழைய வண்டி தான் சார் நம்ம ஊர் ரோட்டுக்கெல்லாம் லாய்க்கு. இவங்களுக்கெல்லாம் எங்க சார் இந்த வண்டியை பற்றி தெரிய போகுது? ஏங்க, எங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு உங்ககிட்ட சர்டிபிகேட் கேட்டோமா நாங்க? இந்த வண்டி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகாது. நான் நடந்தே வீட்டுக்கு போறேன். என்ன பொண்ணுடா இது, செல்லம் கொடுத்து வளர்த்தாவே இப்படித்தான். ஓகே தம்பி, உங்க கை பட்ட உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சே. ஆமா, சர்வீஸ் சென்டர் எப்போ ஆரம்பிக்க போறீங்க? அது விஷயமா தான் சார் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சோன்னு ஆரம்பிச்சிடுவேன் சார். அப்படியா? பேங்க்கில் உங்களுக்கு ஷூரிட்டி எது வேணும்னா சொல்லுங்க, நான் இருக்கேன். வரட்டுமாப்பா? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். ஸ்கோர் என்ன?
நம்ம ஸ்கூட்ரு 140. விக்கெட் 2. யார் யார் அவுட்? தவானும் கோலியும். கோலி ஏன் அவுட் ஆனா? கோலி ஏன் அவுட் ஆனானா? எத்தனை ரன்லன்னு? 18. தவானு 23. இப்போ யார் யார் விளையாடுறது? ரெய்னாவும் தோனியுங்க. தோனி எத்தனை ரன்னு? ஏமா நீ என்னம்மா நக்கீரன் வீட்டுக்கு எழுத்து அவுட் உள்ள மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. அதான் ஓடுதுல வந்து பார்த்து தொலை. சும்மா 9 மேட்ச் பார்க்க விடாம. ஹலோ. என்ன? கவாஸ்கர் ரொம்ப பொறுமையான ஆளு. நீங்க படுற கோவத்துக்கு வேணா உங்க பேரை ஹர்பஜன் சிங்னு மாத்தி வச்சுக்கோங்களேன். பொருத்தமா இருக்கும். ஓட்ட ஸ்கூட்டர். ஏப்பா ஹர்பஜன் சிங், உனக்கு தான் வடையா கொடுக்குறாங்க. போ போ. ஏய் கம்முன்னு இருங்கடா. சார். ஏன் சார் நீங்க காதல் பண்றது அந்த காக்கா கூட பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் ரிஸ்க்? சார் நான் பண்றது லவ் இல்ல சார், சத்தியம். எங்க அப்பாவுடைய கடைசி ஆசையே நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணணுங்கிறது தான். அதனால தான் சார் நான் இப்படி பண்றேன். சார் உங்க சத்தியம் போய்கிட்டே இருக்கு, சீக்கிரம் போங்க. போய் பிக்கப் பண்ணிக்கங்க சார். தேங்க்யூ சார். சார் இது வேறையா? வண்டின்னு ஒன்று வாங்கினா சர்வீஸ்னு ஒன்று பண்ணணும் சார். தள்ளுங்க. சாவி ஆன் பண்ணாம உதவி ஸ்டார்ட் ஆகல. இதெல்லாம் எங்கே காதலிச்சு கல்யாணம். ஓகே சார். நீங்க சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் வண்டி என் வண்டி தான் சார். இந்த வண்டியா? இதை தொட்டு தான் தொடங்கணுமா? போங்க சார். நான் நிக்கிறது 20 அடி. இன்னும் 6 அடி உள்ள போய் மார்க் பண்ணு. 6 அடி தானே? சார் 26 அடில மார்க் பண்ணிருக்கேன். அதெல்லாம் எப்போ அனுப்பியாச்சுங்க. பாருங்க, எம்பியை பாருங்க, ஊர்ல இருக்கிற யாரை வேணாலும் பாருங்க. யாரையா நீங்க? எதுக்கு அப்படி கூட்டமா வந்திருக்கீங்க? ஐயா சோழவன் தான் அஞ்சல 4 ரோட்டு பிரிவில் கடை வச்சிருக்க வியாபாரிகளாங்க. சரி, இப்போ அதுக்கு என்ன? இல்லையா, காலையில் சில அதிகாரிங்க வந்து கல்லை ஊண்டிட்டு போயிட்டாங்கய்யா. ஏன்னு கேட்டதுக்கு ரோடு அகலப்படுத்த போகிறதாவும் அதுக்காக கடையில் இடிக்க போகிறதாவும் சொல்கிறாங்கய்யா. எங்களுக்குலாம் ஒன்றும் புரியலையா. உங்க அப்பா வீட்டு இடமா இருங்கப்பா. இந்த பாருங்க, இது கவர்மெண்ட் போட்ட ஆர்டரு. என்கிட்ட வந்து கத்துறதுனால எதுவும் நடக்க போகிறது இல்லை. உங்கள் ஒட்டுமொத்த சத்தமும் கவர்மெண்ட்டுக்கு கேட்குற மாதிரி கத்துனீங்கன்னா ஏதாவது நடக்கும். நாம் எல்லாரும் ஒரு இலக்கோடு தான் பிறக்கிறோம். ஆனால் அந்த இலக்கு அடைய நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தேவைப்படுது. இடம் விட்டு இடம் கூட்டமாக போகிற பறவைகளில் ஏதோ ஒரு பறவையோட எச்சம்தான் ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக உருவாகும். அப்படிதான் பழப்பு தேடி ஊர் ஊராக போகிற கூட்டத்தில் எங்கள் ஐயாவும் பழப்பு தேடி போய்கிட்டு இருந்தார். இன்னும் கொஞ்சம் தூரம் தான்.
இன்னும் எவ்வளவு தூரங்க போறது? பக்கத்துல தான். தண்ணி குடிக்கிறியா? இந்தா. ஏன் பெரியவரே இப்படி விக்கிட்டு சாகிறதுக்காக புறப்படுத்தும் வந்த பாதையில எங்கேயாவது தொண்டையை நினைச்சிட்டு பழப்ப பார்க்க வேண்டியதானே? ஐயா 40 வருஷத்துலேருந்து ஆட்டை ஓட்டிக்கிட்டு வர்றேன். செத்துப்பட்டுற தாகத்துக்கு தண்ணி இல்லை. நாங்கள் விக்கிக்கிட்டு தான் சாவணும். இதான் எங்க பொழப்பு. ஏதோ உங்க பொண்ணிய தர தண்ணியை குடி. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உயிர் பொழைச்சேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. What the hell are you people doing here? இங்க என்ன மேன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டாப்பா கோஷ்டியா நின்னு பேசுறதுக்கு தடை சட்டம் இருக்கோ இல்லையோ தெரியாதா? கிளம்புங்க கிளம்புங்க. எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு கட்டத்தில் அடக்குமுறைக்கு ஆளாயிருப்பாங்க. பல பேர் அதை விதின்னு நினைச்சு ஒதுங்கிடுவாங்க. சிலர் தான் அந்த அடக்குமுறைக்கு எதிராக முதல் அடி எடுத்து வைப்பாங்க. என்னதான் இந்த பூமியில 3/4 பங்கு நீர் இருந்தாலும் குடிக்க ஒரு கவள தண்ணி இல்லாம எத்தனையோ உயிர் சாயுது. அப்படிதான் தண்ணி இல்லாம சாக கிடந்த உயிரை காப்பாத்தின எங்க ஐயா காடு மலைன்னு வேலைக்கு போற மனுஷங்களோட தாகத்தை தணிக்கவும் அவங்களோட கலப்பை போக்கவும் ஒரு சாவடியை உருவாக்குனார். எந்த இடத்துல நின்று வெள்ளக்காரன் பேசக்கூடாதுன்னு சொன்னானோ அந்த இடத்துலயே எங்க ஐயா அஞ்சலியை உருவாக்குனார். உடம்பால களைச்சு போய் வர்றவங்களுக்கு இழப்பாற இடம் மட்டும் இல்லை எங்க அஞ்சலை. மனசால உடைஞ்சு போய் வர்றவங்களுக்கும் எங்க ஐயாவோட வார்த்தையும் எங்க அப்பத்தாவோட உபசரிப்பும் ஒரு புது தெம்பை கொடுத்துச்சு. நல்லதா சின்ன சமூகமா இருக்கட்டும் இல்ல மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருக்கட்டும், அதோட தொடக்கம் நதிக்கரையிலயோ இல்ல சமுத்திரக்கரையிலோ இருந்துதான் உருவாகும். ஆனா எங்க ஐயா கொடுத்த ஒரு குவளை தண்ணியில ஒரு ஊரே உருவாச்சு. அஞ்சல அஞ்சல வந்துட்டேங்க. வாங்க 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 வாங்க. ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தீங்களா ஐயா? ஐயோ மறந்துட்டுடா செல்லம். புள்ள கோச்சிட்டானா? அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. வாங்க வாங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல? எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோமா? எல்லாம் வாங்கிட்டு. சரிங்க. சரிம்மா நீ போ. இரட்டை குவளை முறை கிடையாது. என்ன களியா? நாமளே வெள்ளக்காரனுக்கு அடிமையா இருக்கும். நமக்கு எதுக்குடா இன்னொரு அடிமை? பாரதி சொன்ன யுக புரட்சி வந்துருச்சியா? பாரதி சொன்னால நடக்கும் நடக்கும். அஞ்சல எல்லாருக்கும் கருப்படி தண்ணி கொடு. நாடே வெள்ளக்காரங்களுக்கு எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்த சமயத்துல நம்ம நாட்டில் இருந்து தீண்டாமைக்கு எதிராகவும் எங்க அப்பத்தாவை சாவடியில் உட்கார வச்சு பெண்ணடிமைக்கு எதிராகவும் வாழ்ந்து காட்டினாருங்க. இது பலர் மனசுல மரியாதையை ஏற்படுத்துச்சு. உடம்பு முழுக்க சீக்க வச்சுக்கிட்டு வாய்க்கு வக்கடியா கருப்பட்டி கேக்குதோ? சொல்ல சொல்ல வைக்காம சாப்பிட்டு. எங்க ஐயா எல்லாரையும் தன் சொந்தங்களா நினைச்சு உரிமையோட பழகினார். யாரையுமே வேத்து மனுஷனா பார்த்ததே இல்லை. வீர நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தை 6ஆம் தேதி வீட்டு சிறையிலிருந்து தப்பினார். அவருடைய உறவினர் சிசிர் போஸ் உதவியுடன் ஆப்கானியரை போல் உடை அணிந்து பெஷாவார் வழியாக தப்பினார்.
50 ரூபாய்க்கு வித்துருக்காரியா. What are you talking? 2 ஏக்கர் 80 rupees. No, Tara. They are all telling lies. Lies only they are telling. ஆமா தர. வாங்கய்யா. ஆமையா ஐயா வாங்க. சித்திரை மாதம் முதல் தேதியில் என் கடைசி பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். சுத்தியுள்ள கிராமத்தில் இருக்கிறவங்களோட வீட்டு விசேஷத்துக்கான முதல் பத்திரிகையா இருந்தாலும் சரி, சுதந்திர போராட்டத்துக்கான முதல் தகவல் குறிப்பா இருந்தாலும் சரி, எங்க அஞ்சல கடையில இருந்து தான் தொடங்கும். கேப்பமா? கேக்குதா? என்ன கேக்குதா? இத திருக திருக நல்லா கேக்கு. ஐயா நான் தொட்டு பார்க்கவா? வா வா வா, திருகு. பயப்படாத, திருகு. அப்படித்தான். நம்ம நாடு விடுதலை இருந்த செய்தியை எங்க அஞ்சலக்கடை மூலமா தான் இந்த ஊர் ஜனம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. காலம் வேகமா நகர ஆரம்பிச்சது. எங்க அஞ்சல கடையை சுத்தி பல மாற்றங்களும் சில உறவுகளும் உருவாச்சு. கேட்டாங்கல்ல, ஒழுங்கா பாலை ஊத்து. சரி, வாத்தா வாத்தா. ஆமாங்க, நான் பிறந்ததே எங்க அஞ்சல கடையில தான். என்னோட முதல் அழுகைய எங்க அஞ்சல தான் கேட்டுச்சு. ஐயா கற்பட்ட சாமி. ஐயா புடிங்க. ஏய் புளிய பாருடா. யாரு தங்கம் இது? நான் பிறந்ததும் நேர்த்தி கடனை செலுத்த எங்க குடும்பமே குலசாமி கோயிலுக்கு போச்சு. ஆனா அங்க நடந்த ஒரு விபத்துல எனக்கு விவரம் தெரியாத வயசுலேயே என் அப்பனையும் ஆத்தாளையும் அப்பத்தாவையும் இழந்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவங்க இல்லைங்கிறது மட்டும்தான் புரிஞ்சுது. அவங்க வரவே மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் நான் அழவே ஆரம்பிச்சேன். அழ ஆரம்பிச்ச என்ன கண்ணை துடைச்சு அவரோட நெஞ்சில சாத்திக்கிட்டாரு எங்க ஐயா. எங்க அப்பத்தா இல்லாத சோகத்துல இருந்த எங்க ஐயா அவங்க பேரையே எங்க கடைக்கு வச்சு அது மூலமா சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. எங்க ஐயாவோட தோள்ல உட்கார்ந்து இந்த உலகத்தை நான் பார்த்தேன். இந்த உலகம் ரொம்ப அழகா தெரிஞ்சது. அதை விட அழகா எங்க ஐயா தெரிஞ்சாரு. என்னைக்குமே நானும் எங்க ஐயாவும் தனியா இருக்கிறதா நினைச்சதே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு புது உறவுகளை எங்க அஞ்சல கடை கொடுத்துச்சு. அந்த உறவுகளோட தான் எங்க பயணம் தொடர்ந்துச்சு. இரியா வரேன் வரேன். கொஞ்சம் போதப்பு வரசா வாங்க. முத்துலாண்டி அண்ணனை கெட்டியா பிடிச்சுக்கணுமியா. தம்பி காலை உள்ள விட்டுறப்போ பார்த்து சூதமா போயா. முத்துலாண்டி முத்துலாண்டி சொக்கா அம்சமா இருக்கையா. ஆமாயா. டேய் இன்னைக்கு மட்டும் நீ அவன் மச்சத்தை தொடல, இன்னையோட உன் சாவகாசத்தை தலைமுழுகிறண்டா. இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டுடா. இன்னைக்கு நான் அவன் மச்சத்தை எப்படி தொடங்குறது நீ வேடிக்கை சரி பாப்போம்டா. என்னங்க? என்ன இல்லைங்க, இல்ல உங்க மச்சம் 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 மச்சத்துக்கு ஒண்ணு இல்லைங்க. ஓடிட்டாரு.
மனுஷன் சாகும்போது பெத்த பிள்ளைங்க சொந்த பந்தங்க அழறதை விட யாருன்னே தெரியாத ஒரு தழறான் பாரு, அப்படி வாழ்ந்துட்டு போனடான்னு எங்க ஐயா சொல்லுவார். அப்படியே தான் வாழ்ந்துட்டும் போனார். எங்க ஐயா உடல் தான் மறைஞ்சதே தவிர அவர் நினைப்பும் மூச்சு காத்தும் இந்த கடை முழுக்க இருக்கு. இந்த கடையோட ஒவ்வொரு இடத்துலையும் எங்க ஐயா வாழறதா தான் நான் பார்க்குறேன். மாப்பிள்ள தைரியமாறா டேய். எங்க ஐயா எனக்கு அமைச்சு கொடுத்த பாதையில நான் பயணிக்க ஆரம்பிச்சேன். கஷ்டத்துல தாங்கின இந்த உறவுகள் இன்னைக்கு என்னோட குடும்பமா இருக்கு. எப்படிரா முத்து அப்பு போடுற டீ மாதிரியே இருக்கு. அப்பு எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏன் அஞ்சலை கொடுத்துச்சு. என் வாழ்க்கையில எல்லாமுமா இருந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன் அஞ்சலை என்னை விட்டு போயிருமோன்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் என்ன மாதிரியே அஞ்சலியை தான் உலகமா நினைச்ச எல்லாருமா சேர்ந்து அதை காப்பாற்ற போராடினா அது என் மனசுல ஒரு நம்பிக்கையை விதைச்சது. ஏன்னா என் அஞ்சலை ஒத்த மரமா வளரல, அது கூட 500 குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தையும் சேர்த்து ஒரு தோப்பா வளர்ந்து நிற்குது. எங்க மற்ற வியாபாரிக்கு யாரும் வரலையா? எல்லாரோட பிரதிநிதியா தாயா நாங்க வந்திருக்கோம். எங்க ஊரோட அடையாளமே அஞ்சலை டீ கடை தான் சார். இது வெறும் வாழ்வாதாரம் மட்டும் இல்லை, எங்களோட வாழ்க்கை சார். அதான் என்ன பண்றதுனே தெரியாம உங்களை நம்பி வந்திருக்கோம். இவ்வளோ பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னா தீர்ப்பு கண்டிப்பாக நமக்கு சாதகமாக தான் இருக்கும். முதல்ல ரிட்டை ஃபைல் பண்ணுவோம், ஸ்டே வாங்குவோம். கவலைப்படாதீங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி. நின்ற கேள்வி இங்கு கேட்காமல் யாரும் இல்லை. என்ன ஓனரே, வெளியில கடை அடிக்க போறதா பேசிட்டு இருக்காங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா பாட்டு படிச்சிட்டு இருக்கீங்க. ஒத்த புள்ள பெத்தவன் அப்பனே மயம் காப்பாத்த நம்பும் போது இத்தனை பிள்ளைங்க இருக்கும் போது ஐயா பத்தி நான் ஏன்டா கவலை பண்ணோம்? ஐயாவை ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாது தெரியும்ல. சூப்பர் ஓனர். வாங்கிட்டு போ. அப்படியா வச்சேன் எதுவும் ஆகுதுன்னு சொல்றேன், எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. கவாது சங்கத்துக்கு போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வாங்க. எல்லாம் வாங்கிட்டு ஓனரே, இந்த வாழைத்தாரம் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்க ஓனர். பேங்க் போயிட்டு வந்தியா? போயிட்டு வந்துட்டேன். கால் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. என்னடா உருண்டை இவ்வளவு வடையை போட்டு வச்சிருக்க? ஆர்டர் கொடுத்துங்க, வேணாட்டாங்க ஓனர். என்ன ஐயாவு ஆர்டர் கொடுத்த விட அப்படியே தேங்கி கிடக்குது, ஏதாவது வழியை காட்டியா? உங்கள் ஐயாட்டெலாம் சொன்னால் ஒத்து வராது. அதுக்கு எங்கள்கிட்ட சொன்னாலும் தலைக்கு ஒரு 10 தின்னு காலி பண்ணுவான். என்ன பேசுற? அது இல்லை மாப்பிள்ள, போட்டோ கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு என்னமோ உசுறு இருக்கிற மாதிரி. அப்படியா? உன் பர்ஸ் எடு. அது இருக்கு எடு சொல்கிறேன். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இந்த ஃபோட்டோவில் இருக்க உன் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்து எத்தனை தடவை பேசியிருப்ப. இதுக்கு என்ன உசுறு இருக்கா? இருக்குன்னு நினச்சா இருக்கு, இல்லைன்னு நினச்சா இல்லை. உன்ன மாதிரி பொழப்புக்காக வெளியூரில் இருக்க எல்லாரும் ஃபோட்டோவில் தான் குடும்பமே நடத்துகிறாங்க. தேவையில்லாமல் அவர் நம்பிக்கையை தப்பாக பேசாத. டேய் விடுறா, அவன் ஏதோ தெரியாமல் சொல்கிறான். நீ சாரி ஓனர். ஹலோ சொல்லுங்க சார். போடுங்க. சரிங்க சார். ஓகே சார். அண்ணா ஒரு 60 வந்துடுறேங்க சார். சரி. எப்படா எங்க ஐயா வேலையை பார்த்தாரா? சரி ஓனர். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் கட்டுண்ணா. கட்டுறேன். தேங்க்ஸ் சார். 300 ரூபா கூடியா? யாரா?
பேங்க் மேனேஜரு இடம் பார்க்க சொல்லிட்டார்ல. ஓ ஏய் சூப்பர்ரா. அப்ப பாத்தியப்போ நைட்டு கொடுத்துருவான். என்ன ஓனரே, நீங்களும் ஜோதியில ஐக்கியமாகிறது? ஏய் நான் எப்படா கலந்துருக்கேன்? இப்ப நாளைக்கே நீங்களும் நானும் செத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏன்டா? பேச்சுக்கு சொல்றேன் ஓனரே. பேச்சுக்கு நாளைக்கே செத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. உங்களை ஒரு பக்கம் தூக்கிட்டு போவாங்க, என்னைய ஒரு பக்கம் தூக்கிட்டு போவாங்க. நடுவுல நின்று பார்த்துட்டு இருக்கவன் என்ன சொல்லுவேன்? என்னைய பார்த்து இங்க வரு எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு நிம்மதியா போய் சேர்ந்துட்டாம்பாங்க. உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஐயோ பாவம், என்ன பாவம் பண்ணானோ, எதையுமே அனுபவிக்காம இப்படி பொசுக்குன்னு போயிட்டானேம்பாங்க. அது வேறயா? செத்தம் திட்டு வாங்கணுமா? இது உங்களுக்கு தேவையா? என்ன நான் சொல்றது? என்ன நான் சொல்றது? என்னையா நான் சொல்றது? ஏய் தேவையில்லாம பேசிக்கிட்டு நீ பார் பண்ண பார். வயசான காலத்துல கீழே கீழே விழுந்து அடிபட்டுக்க போறீங்க ஓனரே. எனக்கு வயசு தண்ணி குடிங்க. குடிங்க சார். ஏய் கட்டாதீங்கப்பா. உட்கார் உட்கார் வாங்க வாய் உட்காரு. உங்களுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு யாருக்கு ஒன்றும் இல்லை. பார்த்து கொடுப்போம். உங்களுக்கு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல வச்சு நட விசாரிச்சுட்டு இருக்கீங்க. அவனை ஸ்டேஷன் போவாங்க. அவர் என்ன பண்ணுவாருப்பா? பாவம் ஒன்றும் இல்லை. பயப்படாதீங்க சார், ஒன்றும் இல்லை. கலர் கொடுத்து சரி திடீர்னு டயர் வெடிச்சதுல விடுங்க விடுங்க. வேற என்ன பண்ணீங்க? என்ன பிரேக் போடணும். ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு. தெரியல சார். கார்காரன் கடையை புதுசா மேய வச்சிட்டான்டா. அட விட்றா. என்ன அப்படியா? கார்கார மாதிரி நீ எங்கிட்டும் சாய்ச்சிட மாட்டியா? அப்படி இல்லை, எங்கேயும் மோத மாட்டேனாப்பா. ஏய் பாத்துறா. நீயும் கண்ணாப்பண்ண தானே ஓட்டுற, பாத்துக்க. அப்படியா? டேய் குப்பாடா. வீட்டுல உன் பிள்ளைக்கு தின்ன தட்டை எடுத்து வைக்க வலிக்குது. ஊருக்கு உழைக்க தானே பெத்து போட்டிருக்கோம். ஒரு வேலை வெட்டிக்கு போக துப்பு இல்ல. இவன்ட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு வா. ஏன்டா இப்படி பண்றியோ? மாஸ்டர், டாக்டர் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு, அதனால் என்னால் வர முடியல. பேக்கை என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்றீங்களா? நான் கொடுத்து விட்றேன் சார், கொடுத்து விட்றேன். வரேண்ணா. சரிங்க. முரளி பேக்கை வாங்கிட்டான். டேய் நீ கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்து. சரி. வணக்கண்ணே. வணக்கண்ணா. யார் எப்போ இல்லையா? டாக்டர் பக்கம் போயிருக்காரு, பேக் எடுத்து சொன்னாரு. சரி போயிட்டு. ஓனர் எங்க? ரோட்டில் வயதானே, அதுக்கு தான் போயிருக்காரு. இல்லவே இல்லை. ஆமாம் ஆமாம். சரி சரி. மாஸ்டர் சூடா 2 வடை. மாஸ்டர் வரேன் மாஸ்டர். சரிப்பா. வண்டி நிக்குது, ஹர்பஜன் சிங்க காணும். ஹாய். ஹாய் டி. எப்படி வந்த? இப்பதான் வந்தேன். இன்னைக்கு பஸ் லேட்டு போல இருக்கு. என்ன ஒரு டீயை போடுவோமா? சரி வா. அண்ணா 4 டீ போடுங்க. நம்ம ஸ்கூட்ரு தூர பஸ்னால ஏதாவது பண்ணணுமே. ஒரே இதில் சக்கரை போடாத. ஈபி பொண்ணுக்கு தெரியாத மாதிரி கேட்பேன். யாரை தேடுறா? அண்ணா சுகர் இல்ல. போட்டிருக்கனே. சுகர் இருக்கே. எனக்கு பத்தல, போடுங்க. அண்ணா உங்களுக்கு டீ போட தெரியுமா தெரியாதா? ஐயோ என்றே கொடுத்துட வேண்டியதான். அவனை ஏங்க திட்டுறீங்க? எல்லாம் உன் வேலை தானா? முதல் கட்ட சந்திப்பு தான் காரமா போச்சு, 2வது கட்ட சந்திப்புனாவது இனிப்பா இருக்கட்டுமேனு தான். என்னது 2வது சந்திப்பா? ஆமா. அப்போ அன்னைக்கு பார்த்தது, அதுக்கு முன்ன பார்த்ததெல்லாம் என்ன சொல்றது? 2வது சந்திப்பு. ஏங்க வாடி. கூற்றுக்கு முன்னாடி கிரிக்கெட்டுக்கு பின்னாடி ஒன்றும் புரியலையே. ஏங்க ஹலோ, நீங்க என்னங்க அன்னைக்கு பார்த்தேன் அப்ப பார்த்தேன் இப்ப பார்த்தேன்ட்டு வந்துட்டீங்க. எப்பப்பங்க பார்த்தீங்க? யாரையாவது லவ் பண்றியா? யாரையாவது லவ் பண்றியா? இல்ல. ஏய் பஸ் வந்துச்சு. இல்ல இந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணுன்னு ஏதாவது கமிட்மெண்ட்? அந்த அளவுக்குலாம் நம்ம கொடுப்போம் இல்லைங்க. ஓகே பாத்துக்கலாம். பாத்துக்கலாமா? ஹலோ ஏங்க எதுக்குங்க கேட்டீங்க? சொல்லிட்டு போங்க. பார்க்க நல்லா தானே இருக்க, அதான் லவ் பண்ணலான்னு. ஏங்க ஏங்க ஹலோ.
டயத்துக்கு போய் சேர்ந்துடல. பயப்படுறவங்களோட இந்த யூகே தொழில் பண்றதில்ல. கிளம்புங்க. அண்ணே புசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, மன்னிச்சிருங்கண்ணே, தெரியாமல் கேட்டேண்ணே. அண்ணே பிடிங்கண்ணே, அண்ணே தயவு செய்து பிடிங்கண்ணே, தெரியாமல் கேட்டேண்ணே, பிடிங்கண்ணே. வாயா, சரக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடணும். எந்த சிக்கல் இருக்காதுண்ணே, எல்லா செக் போஸ்ட்லையும் நம்ம ஆளுங்க தான். தாராளமா வண்டி அனுப்புங்கண்ணே. இல்லையா எடுத்துங்க, முதல்ல அவங்களுக்கு கொடுங்க. வால்சாமினே எடுத்துங்க 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 எடுத்துங்க. எடுத்துங்கடா. என்ன ஓனர, எங்களெல்லாம் அவசரமா வர சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதை விடுறா, கோர்ட்ல ஸ்டே வாங்கியாச்சு. ஸ்டே கிடைச்சிருச்சா? இனிமே ரோடு வராதா? ஸ்டே வாங்கியாச்சு, கடைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சூப்பர், கொண்டாடிடுவோம். நைட் ஏன் பார்ட்டி? சார் தெரியுமா, இன்னைக்கு சரக்கு உங்களுது, ஆனா சைட் டிஷ் மாப்பிள்ளையோடது. என்ன மேட்டர் பாஸ்? மாப்பிள்ளைக்கு லவ் ஆக்கிடுச்சுல. ஏய் கொன்றுவன ஃபர்ஸ்ட் போடா. ரைட்டும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துருங்க. ஏய் எனக்கு சிக்கன் ஃப்ரை சொல்லிரு. சரிண்ணே. ஒரே சகப்பரோட்டாவே தெரியுது மாப்பிள்ள. ஏன் சார் உங்க அசிஸ்டண்டா சேர்த்துக்கலாம்ல அவனை? ஏதோ அங்கேயும் கொஞ்சம் சிவப்பு நோட்டு புழங்கும்ல. கம்பெனி போனோம் பாஸ், கொன்றுவாங்க. சும்மா சொன்னேன் பாஸ். என்னப்பா அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க? மாமா உன்னை விட்டு என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கான்? உட்காரு உட்காரு, பந்தில உட்காரு. ஜாக்கிங் இல்லாம சல்சாவா ஊத்து. வடை முறுக்கு சிக்கே யா சைடு செங்க. ஆம்சு இந்தாங்க உங்க சிறப்பு. ஹே வாடி வாடி ஏ செல்ல குட்டி. இப்ப எடியா சரக்கு. இது பூமிக்கு, இது சாமிக்கு. சிந்திரானே ஏ பாட்ட போடுற. 3 வேளையும் குடிப்பேனங்கிது மோரு பானைய உடைப்பேனங்கிது. 3 வேளையும் குடிப்பேனங்கிது மோரு பானைய உடைப்பேனங்கிது. முத்ததி வீதியில் எடுப்பேனங்கிது. ஆத்தா இந்த காக்கா இவ 5-6 மாசமா கேட்டு. பிஜி மாமா பீட் நோட் செக் பண்ண வந்திருக்காங்க. என்னடா பிஜி பூச்சி, நாங்களாம் கமிஷனர் முன்னாலே கால் மேல கால் போட்டு பேசுறீங்களா? ஏமாமா எல்லாரும் வீட்லயும் குடிச்சிருக்காங்களா ஊதி பார்க்க சொல்லிதான் கண்டுபிடிப்பாங்க. ஆனா என் பொண்டாட்டி நாக்கவா நீட்ட சொல்லி உள்ளாக்க தொட்டு நக்கி பார்த்து கண்டுபிடிக்காப்பா. மாம்ஸ் இது ஃபாரின் சரக்குயா, வாடெல்லாம் வராது, தைரியமா போயா. பொண்டாட்டி அடிப்பாப்பா. வாங்குறேன், டெய்லி வாங்குறல்ல. என்ன பாஸ், லவ் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு போல. அடப்பாங்க பாஸ், எனக்கே இன்னைக்கு தான் சொன்னாங்க. நாளைக்கு காலைல போய் பார்த்தா தான் தெரியும். பார்த்து நீங்க போங்க. நீங்க என்னங்க பொசுக்குன்னு லவ் பண்றேன்னு சொல்லிவிட்டீங்க? அது எப்படிங்க பார்த்தோன்னு லவ் பண்ண முடியும்? என்னது? இல்ல எப்படி பார்த்தோன்னு லவ் பண்றதுன்னு கேக்குறேன். ஏன் ஆம்பளைங்க மட்டும்தான் பார்த்த உடனே லவ் பண்ணுவீங்களா? நாங்க லவ் பண்ண ஒத்துக்க மாட்டீங்களா? உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ண. உனக்கு பிடிக்கலையா? பரவாயில்ல விடு. பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே அதெல்லாம் சரி. உன் பேர் என்ன? என்னது? பேர் அவன் கஞ்சாட காட்டினாலே ஜாதகம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிறானுங்க. உன்கிட்ட நான் இவ்ளோ சொல்லியும் என் பேரை கூட தெரிஞ்சுக்கணும்னு தோணல. இல்ல எதுக்குன்னு. எதுக்கா? ஏ உத்ரா, சுந்தரமூர்த்தி மகதான நீயே?
ஏய் செவனாண்டி பேத்திய நில்றி. என்ன உங்க குடும்ப பேரெல்லாம் சரிதானே? ரேஷன் கார்டு கைமா அலைகிறான் பாத்துக்க. ஐயா ரொம்ப ஃபீல் பண்றீங்க போல. வேற மாதிரி இருக்கோ? ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு பொண்ணு ஒரு பையன் கையை பிடிக்கிறான்னா அதன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கணும். நீ நம்புகிற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன்ல, அந்த சந்தோஷம்தான். நமக்கு அவசரம், அவங்களுக்கு என்ன? என்ன சொல்ற? நம்ம ரோட்லயா? என்ன கலர் வண்டினா? நிறுத்து நிறுத்து நிறுத்து, வண்டி நிறுத்து நிறுத்து நிறுத்து. எங்கிட்டு வர? நிறுத்து சார். ஓகே சார். போயா போயா. அண்ணே வண்டி நம்ம செக் போஸ்ட் கிராஸ் பண்ணிச்சுனே. எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த வண்டிடா? 407 வண்டினா. இந்த பக்கம் தானே? இந்த பக்கமா தான் வண்டி வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஓனர். டேய் வாங்கப்பா. டேய் கிராஸ் போடா. டேய் அப்படியே. வாங்கடா வாங்க. என்ன ஒரு கவாசி நம்ம மைல வண்டிக்காரன் நிறுத்துறானடா. டேய் இந்த வண்டியாடா? ஓனர் சார், இவனே தான் ஓனர். கண்ட்ரோல் கண்ட்ரோல். அஞ்சல 400 பிரிவில் லிக்கர் வண்டி கவுந்துருச்சு. இமிடியேட்டா ஸ்பாட்டுக்கு போங்க. வண்டி அப்செட் ஆயிடுச்சா? சரக்கு வண்டி அஞ்சலகட வாசல்ல கவுந்துருச்சுண்ணே. என்னையா சொல்ற? ஒரே கூட்டாயிண்ணே, என்னால எதுவும் செய்ய முடியலண்ணே. 50 லட்சம் ரூபாய் சரக்கியா? விளையாட்டா? மாசம் மாசம் வாங்குறல, எதையாவது பண்ணி மூடி மறைக்கிற வழியா? என்ன தப்பா நினைக்காதீங்க. எஸ்பி ஸ்பாட் கொண்டாரு, அப்புறம் பேசுறேண்ணே. ஏய் ஹலோ. இல்லையா என்னாச்சு? லிக்கர் வண்டி அப்செட் ஆயிடுச்சு சார். மெயின் ஜங்ஷனால கிரௌட் கூட்டிட்டாங்க சார். எஸ்பி பீப்புள் நியூஸ் போய் அவங்களும் வந்துட்டாங்க சார். என்னங்க சார்? யார் என்னன்னு கண்டுபிடிச்சியா? இல்லை சார், இல்லீகல் சார். சார் கொஞ்சம் இருங்க சார், வெயிட் பண்ணுங்க சார். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். வீட்டு எங்கேயா? நோட் எடுத்துட்டு ஓனரை கூட்டிட்டு வாங்க. ஹலோ வணக்கங்க, நான் யூகே பேசுறேன். ஐயா மீட்டிங்ல இருக்காரு சார். கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுங்க. என்ன நடக்குதுங்க? ஒன் லிமிட்ல தானே நடந்திருக்கு. டிபார்ட்மெண்ட்டை கேவலப்படுத்துறீங்களா? என்ன மிஸ்டர் கேக்குறல்ல? ஏய் சீக்கிரம் வண்டி. அஞ்சலை கடை வாசலில் போலி மது பாட்டில்கள் கடத்திய லாரி விபத்துக்குள்ளானது. குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சோழவந்தானிலிருந்து சன் செய்திகளுக்காக விக்கி. அப்பா நான் கிளம்புறேன். பார்த்துக்கோமா. அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடா. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னம்மா எப்படி இருக்கா? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைண்ணா, நல்லா இருக்கா. உங்களை கிளம்ப சொல்லிட்டா, அப்புறமா ஃபோன் பண்றாளாம். சரிம்மா, அவங்க அப்பா அம்மா கூட இருக்காங்கல்ல? சரி நான் தான் சொன்னேன். வாடா போலாம். பாப்பலாம்.
அண்ணே அந்த அஞ்சலோட ஆளுங்களை ஏதோ ஒரு வண்டிக்காரன் தட்டி விட்டு போயிருக்கான். அதுக்கு நம்ம வண்டியை கவுத்துருக்காங்க அவங்க. அவங்களால 50-60 லட்சம் ரூபாய் சரக்கு மாட்டினது மட்டும் இல்லாம என்ன ஒளிஞ்சு வாழ வச்சுட்டானுங்களா? ஆமாண்ணே, என்னைய சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டான். என்ன அவங்கள சும்மா விடக்கூடாதுண்ணே, ஏதாச்சும் பண்ணணும்னே. கோவத்தை வார்த்தையில காட்டக்கூடாது. இந்த உண்டியில் போட்டு வச்சுக்க. உடம்பு பரவாயில்ல, இன்னைக்கு எப்படியும் லோன் ஓகே பண்ணிடுவாங்க. ஈவினிங் செக்கோட உன்னை வந்து பார்க்குறேன். சரி, உடம்பு பார்த்துக்க, வச்சுறேன். என்னடா என்ன ஓகே ஆயிரும்? இன்னைக்கு எப்படியும் லோன் ஓகே ஆயிரும் உணர. என்ன நடக்கும்? நீங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அந்த கடையில கல்லாப்பட்டி கீழே தான் வச்சிருக்கானா, அங்க போய் பாருங்க. யாருங்க நீங்க? சிபிசிஐடில இருந்து வந்திருக்கோம். சிபிசிஐடி? இது ரெப்போட பேக்குங்க. ரெப்பு பேக் ஏன் இங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, அதுல மாத்திரை மருந்தாயா இருக்கு? கள்ள நோட்டா மாத்துறீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, இது ரெப்போட பேக். எல்லாரையும் விசாரிக்கணும், எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. ஐயா, அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. வாங்க, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. வாங்க. ஏண்டா, நோட்டு மாத்திர வேலையெல்லாம் ஓ வண்டியில தான் நடக்குதாம்ல? அப்படியா? என்னடா அப்படியா? நொப்பையா எகத்தால பேச்சு கேட்க பதில் முழுங்க சொல்ற. அப்படியா? அதுல இருந்து இன்னைக்கு தாண்டா ஐயோ அம்மான்லாம் வருது. மாட்டே தேங்கணும் மாதிரி வச்சு. என்ன சார் இங்கேயுமா? எங்கன்னா என்ன சார்? காதல் காதல் தான் சார். ஆமா ஆமா, அடுத்த உண்டா கட்டி உனக்கு தாண்டி. போ போ. மை லவ், ஐ அம் சேவ். என்னடா அந்த நோட்டு மாத்திர வேலை பாக்குறீங்க? யார் யாரா இருக்கீங்க? மாமா என்ன மாமா இந்த பக்கம் கமிஷன் மாதிரி காலாட்டோன்னா உன்னை கூட்டு போறாங்க. ரியல் எஸ்டேட் பார்க்கறது நோட்டு மாத்திர, கள்ள நோட்டு மாத்துவ. ஐயா, வணக்கம்யா. முத்துலாண்டி பேசுறோம்யா. என்ன முத்துலாண்டி, என்ன விஷயம்? செய்யாத குற்றத்துக்கு எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கயா. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? நல்லவன் நம்ம ஒருத்தனை கடையில சேர்த்தோம்யா. கள்ள நோட்டு மாத்திர களவாணி பையனுக்கு தெரியாம போச்சு. அவன் பண்ண தப்புக்கு எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயா, நீங்க தான் காப்பாற்றணும். கவலைப்படாதீங்க முத்துலாண்டி, உடனே ஜூனியர் அனுப்புறேன். சரிங்க சரிங்க, நன்றியா. சரிங்க. அப்பன் சாப்பிட்டவாய உப்பு வச்சு விட்டாங்கல்ல. ஏடா பல்ல காமிச்சிட்டு இருக்கியா? சார், என் பையன் சார். சார் இங்க திரும்பிடுவான் சார். நீ எல்லாம் பெரிய மனுஷனா இருக்க. என்ன சார்? அடிச்சா செத்தே போயிருவ. அவர் எதுக்கு சார் திட்டுறீங்க? ஓ, நீங்க தான் அவங்கள கொம்பு செய்ய விடுறதா? எவன் என்ன செய்யறான்னு முச்சந்தில உட்காந்து ஊதின்னு சொன்னவங்கள பெரிய பொறுப்பு விளக்கடலாம். நீங்க நீங்க பண்ணதுக்கு நான் சட்டையை கழட்டி நிக்கணுமாடா? சார், சஸ்பெண்ட்ல இருக்கீங்க, பிரச்சனையா இருக்கும். விடியா. சார், டேய், அவங்கள பெத்தவங்கடா நீங்கலாம். இனிமே எவன் மகனா கடை பக்கம் நிக்கிறத பார்த்தேன், ஆயுசுக்கு கம்பி இப்படி தான் கிடக்கணும். பூரா பையிலையும் அக்யூஸ் லிஸ்ட்ல சேர்த்து வாழ்க்கையை அழிச்சு போடுவேன். பார்த்து போங்க.
பக்கத்தில் உட்கார வச்சுட்டீடா. நம்மளால தான் ஓனருக்கு கெட்ட பேர். ஐயா கடைக்கு சீல் வச்சிருக்கு, விசாரணைன்னு கூப்பிட்டா வரணும். மற்றதெல்லாம் கோர்ட்ல பாத்துங்க. என்ன வாங்க. நீங்களும் ஒரு பெரிய மனுஷனா என் பையனை உள்ள போட்டு அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே. போலீஸ் கேஸ் இருக்கிறதுனால எங்க மேனேஜர் உங்க லோன் அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிட்டாரு. சார் சந்தேகத்தின் பேர்ல தான் கூட்டி போனாங்க. இதுக்கெல்லாம லோனை கேன்சல் பண்ணுவீங்க? இனிமே நீங்க எங்க பேங்க்ல லோன் ட்ரை பண்றது வேஸ்ட் கவாஸ். சார் ப்ளீஸ் சார், சொல்றதை கேளுங்க, புரிஞ்சுக்கங்க சார். சார் டேய் இப்ப திருப்தியாடா? இப்ப திருப்தியா? என் புள்ள உருப்படலன்னு சொல்லிட்டு திட்டி இருக்கண்டா. ஆனா ஒரு நாள் ஒரு பொழுது கூட அவனை கை நீட்டினது இல்லடா. எவனோ ஒருத்தன் என் புள்ளைய போட்டு அடிக்கிறத பார்க்க வச்சிட்டீங்களடா. இதுக்கு மேல கிடைக்குவான்னு எவனாவது போன் பண்ணீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உங்களையும் என் பெத்த பிள்ளைய நினைச்சு சொல்றேன்டா. இன்னும் இந்த இடத்துல நின்னு நாசமா போயிடாதீங்கடா. நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? டேய் கேட்க என்ன முத்துலாண்டி இது? ஒரு நாள் கூட நீ இப்படி கோவப்பட்டு நான் பார்த்தது. கோவப்படாம ஊரும் தெரியாம பேரும் தெரியாம ஒன்னா வரவா கூடி திருவிழா கோலமா இருந்த இடம் யாது? இன்னைக்கு அட சின்ன பசங்கய்யா, புரியாம இருக்காங்க. குடும்ப குட்டியிலன்னு கூட நான் கவலைப்பட்டது கிடையாதுயா. இப்போ யாருமே இல்லாத அனாத மாதிரி இருக்கியா? வர்ற ஆத்திரத்துக்கு எல்லாத்தையும் மூட்டை எங்கேயா போய் தொலைலாம் போல இருக்கியா? எனக்கு இருக்கவே பிடிக்கலையா? இங்க போங்கயா, போங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க? உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்தே பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதான் நான் சரியாயி வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? இல்ல அந்த முரளி டெய்லி பேக் எடுத்துட்டு போயிட்டு வர கஷ்டமா இருக்குன்னா நாங்க தான் ஓனர்கிட்ட பேசி கடையிலே வச்சுட்டு போக சொன்னோம். இப்படி கள்ள நோட்டு மாத்த பயன்படுத்துவான்னு யாருக்குமே தெரியாம போச்சு. சரி விடுங்க. நீங்க என்ன அதை வேணும் நான் செஞ்சீங்க? இல்ல உத்ரா, எங்க அண்ணன் அண்ணியோட இந்த ஊருக்கு பொழப்பு தேடி வந்தப்போ எங்களுக்கு வாழ வழிகாட்டினவரு அந்த ஓனர் தான். அப்படிப்பட்ட மனுஷனை இப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டேனே. சரி, அதனால நீங்க உங்க லைஃபையும் பார்க்காம கடை பக்கமும் போகாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இப்போதைக்கு கடையை பக்கிட்டு போனா அந்த இன்ஸ்பெக்டர் தேவையில்லாம ஓனர்கிட்ட பிரச்சனை பண்ணுவான். வீணா இதுக்கு பிரச்சனையை உண்டாகிக்கிட்டு. நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கிறத விட நடக்க வேண்டியதை யோசிங்க. சார் நீங்க கேட்ட டீட்டெயில்ஸ் பார்க்குறேன். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் பக்கவாக தான் இருக்குது. பட் லோன் அமௌண்ட் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. என்னோட குறைஞ்சபட்ச தேவையை தான் சார் கோட் பண்ணியிருக்கேன். எப்படியாவது லோன் சேங்ஷன் பண்ணுங்க சார். மாதம் மாதம் லோனை கரெக்டாக அடைச்சிருவேன் சார். என் மேலே நம்பிக்கை வைங்க சார் ப்ளீஸ். ஓகே கவாஸ், உங்களுக்காக அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை நான் மூவ் பண்ணுறேன். ஃபைல் சேங்ஷன் ஆகி வரட்டும், லோன் அமௌண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட். பொண்ணு பிறந்த நாள் கூட போக விடாம பண்ணிட்டானுங்கல்ல. அண்ணா, பாப்பா கூட படிக்கிற பசங்க உங்களை பத்தி தப்பா பேசுனதுனால பாப்பா மருந்து குடிச்சிருச்சு. என்னடா சொல்ற? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். எடுறா வண்டிய. அண்ணா இப்ப வேணாண்ணே, வெளியே சூழ்நிலை சரியில்லை. என் பொண்ணு அங்க மருந்து குடிச்சு படுத்திருக்கா, என்ன பொம்பளை மாதிரி ஒளிஞ்சிருக்க சொல்றியா? என்ன பாத்துக்க, எனக்கு தெரியும். எடுறா வண்டிய. ஐயா நாங்க மதுவிலக்கு அமலாக்க பிரிவுல இருந்து வரோம். போலி மதுபானங்களை நீங்க தயாரிச்சதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம். டீ சொல்லிட்டே தம்பி.
பால் ஊத்தியாச்சா? ஊத்தியாச்சு ஓனர். காசு வாங்கிட்டு போடா. வந்து வாங்கிக்கிறேன். சரி. ஏழரை கூட்டி எங்க அண்ணனை உள்ள அனுப்பிச்சிட்டீங்களே, இன்னையோட நீங்க செத்தீங்களா? ஜானு பாட்டு கடையில் போட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்காங்கண்ணே. ஓடுங்கடா, ஓடு. யாருடா? என்ன பிரச்சனை? என்னது மறுபடியும் கொடுத்து பஞ்சாயத்து பண்ண விஷயங்களா? யாருங்க பிரச்சனை பண்ணது? கள்ளச்சாராயம் காய்ச்சல களவாணி பயில வந்து அடிப்பாங்க. நாங்க அடி வாங்கிட்டு வந்து நிக்கணுமாக்கும். அடிச்சா ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடு. அதை விட்டுட்டு கூட்டத்தோட காவல்துறை பண்ணிய கடையை காலி விட்டு போயிருவேன். என்னது காலி பண்ணிடுவியா? பண்ணியா? பண்ணு பாப்போம். இதெல்லாம் பொழப்புக்கு ஆரம்பிச்ச கடை நினைச்சியா? இது ஒன்னையும் பார்த்துருக்கு, உன் பாட்டலையும் பார்த்துருக்கு. இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணும் அவ்வளவுதானே? நிக்கிற பூரா பயலும் ஏறுங்கய்யா. அரெஸ்ட் பண்ணு, அரெஸ்ட் பண்ணு. தான் பிரச்சனை பண்ணிருக்காங்க, நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிரும். எவனோ என்னமோ சொன்னான்னு அவன் மூஞ்சியை திருப்பிட்டு தெரிஞ்சா இப்படித்தான். இந்த சேர்ந்தோம். இப்ப அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டாங்கல்ல. பிரச்சனையை சந்திக்க தெரிஞ்சவன் தாண்டா பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க. பயந்துகிட்டு தெரிஞ்சா பிச்சை தான் எடுக்கணும். எவனோ பண்ண தப்புக்கு நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்களேடா. மன்னிச்சிருங்க ஓனர். யார் வரலனாலும் நான் வந்திருக்கணும். வலிச்சுதுடா. சரி விடு, அதெல்லாம் சரியா போயிடுச்சு. சார் உங்க பேக் என்கிட்ட கூட ஜானு. இப்போ சரிங்க சார். நான் வீட்டில் விட்டு வந்துடுறேன் ஓனரை. என்னப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா செல்லம். ஐயோ சின்ன என்னங்க அடிதான் என்னாச்சு? பட்டிருக்கு. போய் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டா. போய் எடுத்துட்டு வா. சார் உங்க பேக்கு. வாங்க தம்பி, உள்ள வாங்க. உள்ள ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, என்னன்னு பாரு. இல்லங்க ராங் நம்பர். ட்ராப் பண்ண. உட்காருங்க தம்பி. பரவாயில்ல சார், நான் கிளம்புறேன். தம்பி ஒரு விஷயம் பேசணும், உட்காருங்க. தம்பி, எனக்கு எதுவும் தெரியாம இல்லை, எல்லா விஷயமும் தெரியும். நான் காதலுக்கு எதிரானவன் இல்லை, ஆனா ஒரு சரியான தகப்பனா இருக்கணும்னு விருப்பப்படுறேன். ஓனர் உங்களை பத்தி நல்லா தான் சொன்னாரு. என் பொண்ணு உங்களை பெரிய அளவுக்கு நம்புறா. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே கால நேரம் சரியா வரணும் இல்லையா? தவிச்சப்ப கிடைச்சாதான் இந்த தண்ணிக்கே மரியாதை தம்பி. அதை மட்டும் மனசுல வச்சுட்டா போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சத்தியமா நான் உங்க நம்பிக்கையை காப்பாற்றுவேன் சார். தண்ணி குடிக்க தம்பி. ம். இந்தாங்கப்பா. இந்தாங்க. கவாஸ் ஜி, சுகர் ஓகேவா? ஏம்மா என்ன நீ யார பேரை சொல்லி கூப்பிடுறதுன்னு விவசாய இல்ல? இல்லப்பா, அது
இதே சுந்தரமூர்த்தி விடு சுந்தரமூர்த்தி விடு சுந்தரமூர்த்தி விடு எத்தனை இடம் சொல்றது உங்களுக்கு? ராங் நம்பர். ஓ என்ன கவாஸ்ஜி, என்ன சொல்றாரு உங்க மாமனாரு? உங்க அப்பா வார்த்தையிலே வாழ்க்கையை விளக்கிட்டாரு. நான் போய் லோன் வேலையை பார்க்குறேன். சரி வரட்டுமா? தம்பி சர்வீஸ் சென்டர் வைக்கிறதுக்காக லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்காருயா. நல்லது. வாங்க சார். வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? இல்லைங்க சார், இப்போதான் வந்தோம். என்ன சார், நம்ம கடைக்கு ரோடு வர்றதான் பிரச்சனைன்னு பார்த்தா வேற மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு. ஆமாம் சார், எதிரிக்கிட்ட இருந்து கூட நம்ம தப்பிச்சிடுறோம். ஆனால் நண்பங்கிட்ட தான் மாட்டிக்கிறோம். நம்ம கேஸோட அப்பீல் சீக்கிரமே வரப்போகுது. நம்ம கடை வழியாக வரப்போகிற ரோட்டுக்கு மாற்று வழி பாதையை பரிசீலிக்கணுன்ட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஏற்கனவே முறையிட்டு இருக்கோம். அவங்களும் அதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வரதுனால தீர்ப்பு நமக்கு சாதகமாக வர்றதுக்கு நிறையவே சாத்தியம் இருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. ரொம்ப நன்றியா. என்ன ஓனரே இவனை போய் கூட்டு வந்துட்டு அன்னைக்கு ரோட்ல இருந்து உங்களை என்ன கேவலமா பேசுனியா? டேய் விடியா, தண்ணி போட்டுருக்காமியா, காலையில் எழுந்து போயிடுவான். அன்னைக்கு இதே பதில தானே பேசுனியா, மறந்துட்டீங்களா? நீங்க எப்பயுமே இப்படிதான் ஓனரு. டேய் புள்ள பால் குடிக்கும் போது மாறு கடிச்சிச்சு, எந்த தாயும் கோப்பட மாட்டானா. எனக்கும் இவன் புள்ள மாதிரி தான்டா. வாயா வாடா. நாளைக்கு ரிசல்ட்டே வர போகுது, இன்னும் என்னடா படிச்சுட்டு இருந்தா? நீ சாதிச்சிட்டடா, உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. இந்த டீ கடை இருந்து எப்படிப்பா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தீங்க? உங்களுக்கு கடை, எனக்கு இது வீடு. இங்கே வேலை பார்த்துட்டு மிச்ச நேரம் படிக்கலை, படித்த நேரம் முக தான் வேலை பார்த்தேன். எங்கள் ஐயா என்னை சொந்த பிள்ளையா பார்த்துக்கிட்டாரு. அண்ணே ஜானே கலக்கிட்டடா. நீங்க என்ன வர ஆசைப்படுறீங்க? டாக்டர் ஆகணுங்கிறது தான் என்னோட லட்சியம். எங்கள் ஐயாவோட ஆசையும் அதுதான். கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். ஜானே சொன்ன மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். கலக்கிட்ட. என்ன கல்யாணம்னே ஜாக்கிங் மாமா? அப்படியாண்ணே, எல்லாரும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. வருவாங்கடா, எங்கே வர போகிறாங்க? நம்ம ஜானு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் வாங்கடானா வர போகிறாங்க. ஹலோ ராமா, நீதான் என் மாமா. ஐயோ பொண்ணு பொண்ணு பொண்ணு. யாருங்க பேசுறீங்க? உங்க கூட பேசணுங்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏங்க யாருங்க பேசுறீங்க? உங்களை தூரத்துல இருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற தூரத்துக்கான காதலி காதலி காதலி. நீங்க உச்சி எடுத்த சீவி என் உசுரை எடுத்துட்டீங்க. அதுல விழுந்தவதா உங்களை பக்கத்துல பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. எப்பங்க? நாளைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு அஞ்சலக்கடை பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருங்க. அஞ்சலக்கடை பஸ் ஸ்டாப்பா? வேணாங்க, அதெல்லாம் முடியாது. நாளைக்கு சாயந்தரம் 5:30 மணி அஞ்சலக்கடை பஸ் ஸ்டாப். அந்த ரோஜாவை தலையில வச்சுக்கிட்டு உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு. சரிங்க. சூப்பரா சூப்பர். என்ன ஒருத்தி தலையும் ஒத்த ரோசா இல்லையே. ஓய் ஓய் பேட் பாய்ஸ். சார் வாங்க சார். சார் சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன், கடுப்பேத்தாம வாங்க சார். ஏய் அலாரம் வச்சு லவ் பண்றான்டா. சார் வா சார். நீ ஏன்டா உள்ள விடுற? என்னடா ஒத்த ரோசாவோட இங்கே வர்றா? நேத்து நம்ம ஃபோன் பண்ணதை இவ தான் பண்ணா நினைச்சுக்கிட்டு இவ பின்னாடியே போய் ஏதோ 7 ஆயிக்கிற போறான்டா. இவள்கிட்டலாம் அடி வாங்கினானா ஜென்மத்துக்கும் கல்யாணம் கடை பக்கமே வரமாட்டேன்.
ஐயோ போறாடா புடிங்கடா 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 புடிச்சு அம்மி கொண்டாங்கடா அட பாவி ராக்கெட்டை விட்டானே என்ன பண்ண போறாளோ தெரியலையே. ஐயோ மாப்பிள்ள நான் மேல காதல் கவிதா இருக்கிறதுல. ஆமால செத்தண்டா. என்னடா ரசிச்சு படிக்கிறா? யாருக்கு எழுதுனதோ புக்கு வரும்டா. அதுக்குள்ள எப்படிங்க? உங்க கவிதையில நான் கவுந்துட்டேன். கவிதை? அஞ்சல தெய்வமே, என் அப்பாவோட சத்தியத்தை காப்பாத்திட்டேன். நல்லா இருக்கணும். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி என்ன அப்ப சாப்பிட விடாம பண்ணது நீதானடா. உன் பாயே அப்ப பார்த்தாட்டா இருக்கு. கட்டையில வரேன் பாவி பேர வாயை கடிச்சு விட்டானே. பொட்டாட்டி உதட்ட கடிச்சு விட்டேனே. வந்துருச்சா ஐயோ இந்த அப்பத்தால என் மானம் போய் மரியாதை போய். வேகமா தாடா. வேகாது சொன்னா வேகாது. அப்பி புடுவாமா. உப்பாது அவசரப்பட்ட அப்போ உப்பாது. என்ன மாம்சு நைட்டு அக்கா வாயை கடிச்சு விட்டியா? நியூஸ் வச்சது ஏமாமா ஒழுங்கா இருக்க மாட்டியா? உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டா இருந்துச்சா? ஐயோ இவங்களோட இம்சைய போச்சு. எல்லாத்தையும் கூப்பிடுங்களே. என்னைய கூப்பிடு. யாருக்கு தோணலன்னு. டேய் இது உங்க வீடுடா. உங்களுக்குலாம் இல்லாத உரிமையா? என்ன ஓனர இவன்ட்ட போய் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கீங்க? ஏய் போடா. பெத்தல வச்சு சலக்கணுமா? ஏய் தூக்குங்க. டேய் டேய் பாத்ரா கீழ போடாதீங்க. போடா சீக்கிரம் ஒன்ன தொடுறதுக்கு நாம் பட்ட பாடு இருக்கு. ஐயோ ஐயோ செல்லப்பா. இந்தியாவில் என்ன யாரும் முந்த முடியாதுடா. அவனுக்கு வீடு வாசல் இருக்குல்ல, கிளம்பு கிளம்புங்கிறல்ல. என்ன பார்வை? போ 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 போடா. எப்ப பார்த்தாலும் அந்த கடையே பார்த்துக்கிட்டு இருக்க. யாரு யாரு? போயா சார். ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை அந்த இன்ஸ்பெக்டர் பெருசுபடுத்துறாரு சார். அவர் சொந்த விஷயத்துக்காக எங்களை பலிக்கடை ஆக்க பார்க்குறாரு. இதை உங்கள்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தாங்கன்னு கேட்கலான்னு வந்தான். இந்த விஷயத்தை நானே விசாரிச்சு நல்ல முடிவு எடுக்கிறேன் சார். நான் வாட்ச் பண்ண வரைக்கும் டப்ளிங் மாதிரி தப்பான ஆக்டிவிட்டிஸ் எதுவும் அந்த கடையில் நடக்கல. அப்பா அக்யூஸ்ட் அவன் தான் சார் அந்த கடையை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். இன்ஸ்பெக்டர் மேல கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அது உண்மைதான் சார். அவரோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக அங்க இருக்கிறவங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சர்வீஸ் சென்டர் வைக்கணும்னு 100 பேருக்கு மேலே அப்ளை பண்ணாங்க. இருந்தாலும் உங்கள் ஒர்க்கில் இம்ப்ரெஸ் ஆகி தேங்க்யூ. உங்கள் ஒர்க்கில் இம்ப்ரெஸ் ஆகி தான் உங்களுக்கு அலாட் பண்ணோம். பட் இதுக்கு மேலே எங்களால் வெயிட் பண்ண முடியாது. ஃபைனலாக 1 மந்த் பேலன்ஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே டெபாசிட் பண்ணதை கட்டலைன்னா டீலர்ஷிப் கேன்சல் ஆகிடும். சாரி கவாஸ், என்ன தப்பாக நினைக்காதீங்க. போகலாமா? என்னையா சொல்லிட்டு போறாங்க? டீலர்ஷிப்பை கைமாத்திடுவாங்களாம். அப்படிலாம் ஒன்றும் ஆகாதியா.
என்ன பண்றதுன்னே தெரியல. நான் கிளம்புறேன் ஓனர். டேய் டேய் ஒன்றும் ஆகாதுடா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயாவு நீ தான் அவனுக்கு ஒரு வழியை காட்டணும். என்னண்ணே கடை பக்கம் போகாம இங்கே நின்றுருக்கீங்க? என்னாச்சு? என்னடாச்சு? செல்லா காசாடா நானு? செல்லா காசா? ஏண்ணே என்னண்ணாச்சு? ஏய் யார் நீ? என்ன வேணும்? ஒன்றும் இல்லைங்க, என் மாப்பிள்ள தான். என்ன சார் இது? தம்பி, எல்லாம் உங்களுக்காக தான். ஏதோ டீலர்ஷிப். நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வீட்டை வித்து என் வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா? நல்லா இருக்கு சார் இது. நீந்த கத்து கொடுத்துட்டு காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. அதை கொடுங்க. தம்பி நான் என்ன சொல்றேன் சொன்னா கேளுங்க. இதை பிடிங்க சார். வாங்க போலாம். அவர் பாசத்துல தான் அப்படி செஞ்சிருக்காரு. அதை ஏன்டா தப்பா நினைக்கிற? அதான்டா பிரச்சனைய. பணம் பாசத்தை தின்றும்டா. சரிண்ணே கரெக்டாக தானே பேசிட்டு வந்திருக்க. அப்புறம் என்ன? இது அவ எப்படி எடுத்துக்குவான்னு தெரியலையாடா. போலாம். ஏய் என்னாச்சு? ஏன் அழுகுற? சத்தியமா நீ மட்டும் அந்த பணத்தை வாங்கியிருந்தா நான் செத்தே போயிருப்பேன். ஏன்னா நான் உன்னை அவ்வளோ நம்புறேன். அவங்க பணத்தை வாங்கி நாம பழிச்சோன்னா அதுல நீ தெரிய மாட்ட, அவங்க தான் தெரியுவாங்க. எனக்கு நீ மட்டும்தான் தெரியணும். இது போதும் முடி. நான் எதை வேணாலும் சாதிப்பேன். போடும். அண்ணே வணக்கம்ண்ணே. வாங்க வைக்கலையா? என்ன விஷயம்? சார் நம்ம கடப்பத்திரம் ஜெராக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னாரு. டேய் அந்த செராக்ஸ் எடுத்து பத்து எங்கடா வச்சிருக்க? ஐயா போட்டாக்கு பின்னாடி ஓனர். இருங்கயா, சாருக்கு டீயை போடுறான். இந்தாங்க. அப்போ நான் வரட்டுங்களா? வரேன். என்னப்பா அது? இது என் கார்டு. எந்த உதவினாலும் சந்தோஷமியா. ஐயாவு வழியை காட்டிட்டேயா. வழியை காட்டி இந்த வைடா. டேய் கவாசுக்கு போட போடுறான். எங்கடா இருக்காவ? போட போடுறான். ஒரு மாதம் தான் எமகால டைம் கொடுத்துருக்காங்க சார். நோ ப்ராப்ளம். 1 வீக்கில் நான் சாங்ஷன் பண்ணுறேன். என் சைட்லேருந்து ஷோரூமுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் அனுப்ப சொல்கிறேன். ஷோரூம்லேருந்து உங்களுக்கு கால் வரும். கவலையே படாது. இப்போ சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமியா. வரேன். அப்புறம் கவாசு பல நாள் கணா 10 செகண்ட்ல நிறைவேற்றிட்டீங்களா உணர? ஐயா பயங்கர குஷியில இருக்கீங்க போல. ஏய் இருக்காதா பின்ன? எவ்வளவு நாள் கனவு தெரியுமா சொந்தமா சர்வீஸ் சென்டர் வைக்கணும்னு. ஓனர் மூலியமா நல்லபடியா நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தரேன். அப்ப நம்ம 2 பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னடி பொசுக்குன்னு இப்படி கேட்டுவிட்டா? இப்போ நீதானே என்ன வேணாலும் கேளுன்னு சொன்ன. என்ன வேணாலும் கேளுனா ஒரு வளையல் வேணும், ஒரு கம்மல் வேணும், செயின் வேணும். அட ஒரு முத்தம் கூட கேட்கலாம். அதுக்குள்ள கல்யாணமா கல்யாணம். முதல்ல சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணணும், அப்புறம் ஒரு வீடு கட்டணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம். எங்க அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ வேற ஆளை பாத்துக்கோ. இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நில்றி. ரொம்ப சந்தோஷம். என்ன சுந்தரம் பையன் கடையை போட்டான், அப்புறம் என்ன கல்யாணம் தானே? ஏங்க உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா? ஒரு நிமிஷம். ஏன் வியாபாரம் குறைஞ்சு போச்சா? இல்ல எடுபடி வேலை பார்க்க ஆள் பத்தலையா? கோச்சிக்காதீங்கண்ணே. நம்ம சந்திரக்கு பால்சாமி என்ன மார்க்கெட்டிங் வேலை ரெடி பண்ணியிருக்காரு. மாசம் 20,000 ரூபாய் சம்பளம்ண்ணே. பால்சாமி இப்ப கடையில் தான் நிற்கிறாரு. சந்துரு வந்து ஒரு 8 அவரை பார்த்தானா நல்லா இருக்கும். என்ன
சொல்லியிருக்கேனே, இப்போ வந்துடும். தம்பி கிளம்பி உன் ஆஃபீஸுக்கு போப்பா. ஓகேப்பா. பாப்பா பாப்பா நெல்லு பாப்பா. பாப்பா பாப்பா சித்ரா கதவு தரமா. டேய் கதவு தரடா ப்ளீஸ். பாப்பா நீ நினைக்கிற அளவுக்கு உங்க அப்பன் கெட்டவன் இல்லடா. டேய் பாப்பா ப்ளீஸ் கதவு தரடா. சித்ரா அண்ணே என் வேலைக்கு எப்படி ஸ்டாயினே இந்த பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர். உனக்காவது டிரான்ஸ்ஃபர் தான் ஐயா. நான் பெத்த பொண்ணு நான் வீட்டுக்கு வரதையே அசிங்கம்னு நினைக்கிறேன். அனாமத்தான் நிற்கிறேன்யா. அண்ணே நம்மளை புலம்போட்டாங்கண்ணே, அவங்க ஏதாவது பண்ணணும்ண்ணே. ஏய் ராசா பையில குவாரியிலேருந்து லாரி எடுத்துட்டு வர சொல்லு. ஓனர் என்னடா இது? எனக்கு கல்யாணம் ஓனர். டேய் உண்மையா வாடா. போங்க ஓனர். பிரதர் உண்மையை சொல்லுங்க. நேரா போய் அந்த புள்ளையோட அப்பங்களை கட்டி முடிச்சு கதறிடுங்களாமே. டேய் வாங்கடா, சும்மா காட்டா பண்ண. இதெல்லாம் எவன் பொண்ணு தருவான்? சந்தோஷம்டா சந்தோஷம்டா, மனசு நிறைஞ்சிருக்கு சந்தோஷம். வாங்க சார். வெறும் பத்திரிக்கைலாம் நான் வாங்க மாட்டேன். ஐ நோ சார். பிரியாணியும் பத்திரிக்கை ஓனர. என்னடா அட விடுங்க ஓனர. சரி சரி வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஒரு வழியா குறிஞ்சி பூ பூத்துருச்சு. இனி கல்யாண ராமனுக்கு கச்சேரி தான் சார். சொல்லுங்க சார். கவிதனால தான் உங்க காதல் ஓகே ஆச்சு. பார்த்து செய்யுங்க சார். எனக்கு தெரியும் சார், அதனால தான் சார் உங்களுக்கு 2. என்னங்க சார் பத்திரிக்கை? சூப்பர் சார். நாங்க அவனுக்கு மட்டும் 2ஆ? டேய் என்னடா நடக்குதுங்க? புது மாப்பிள்ளைக்கு பப்பரி பப்பரி டேய் பாட்டு ஆஃப் பண்ணாம நீ பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. இந்த பாட்டு போட்டதாலே உங்களுக்கு 2 பாக்ஸ்ல முத பத்திரிக்கையோட கோட்டரும் கோழி ஏன் பத்திரமா விடா. அடிச்சு விடாரா வந்துருவான். கண்டிப்பா வந்துறேனே. சரிங்கண்ணே வரவேணார். வாயா வாயா சந்தோஷம். டேய் வாடா. சிரிச்சிட்டு இருக்காங்கடா, எரியுதுடா, சீக்கிரம் வா. வந்து இவங்களை அடிச்சு தூக்குடா. என்னாச்சு? டேய் பாருங்க. தண்ணி எடுத்து பாருப்பா. அறிவு இருக்கா? அறிவு இல்ல உனக்கு? அக்காவும் பாப்பாவும் குறுக்கு நிப்பாங்கன்னு எனக்கு எப்படின்னு தெரியும்? அப்பா அப்பா ஏய் அப்பா பாருடா. அப்பா ஏய் அப்பா. உயிர் போகாதப்பவே இவ்வளவு வலி இருக்குன்னா, இவ்வளவு உயிர் போயிருந்தா எவ்வளவு வலி இருக்கும்? இங்க இருந்து யாரும் எதுவும் உனக்கு பண்ணலையா? இனிமேலாவது நல்லது பண்ண பாரியா. உன் பொண்ணுக்கு ஒண்ணாகாது, தைரியமா போ. போய கூட்டு போ. போயா போயா போங்கம்மா போங்க. நான் பண்ண தப்பு எனக்கே வினை ஆயிடுச்சு. இது வரைக்கும் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டேன். இதையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துருப்பா. சோழவந்தான் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சாலை அகலப்படுத்தும் பணிகளை உடனடியாக நிறைவேற்றும்படி நெடுஞ்சாலைத்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.
தானேயா? ஒரே உருவாக்குனவன் நீ. எல்லாருக்கும் எல்லாம் செஞ்ச உனக்காக வழி தெரியாம நிக்கிறேனயா, உனக்காக வழி தெரியாம நிக்கிறேன்னு. உனக்காக வழி தெரியாம நிக்கிறேனயா. பக்கத்தில் என்ன பார்க்கவும் முடியாம தூரமாக தள்ளி போக முடியாம உடஞ்சு போயிட்டாதியா. வண்டி எடுத்துட்டு வா. நம்ம அடைச்சாமா நம்ம வண்டியில வேணாயா. பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறாங்கயா. வந்து சொல்லுங்கயா, நீங்க சொன்ன கேட்பாங்க. வண்டி இடிக்க போறாங்க சொல்லுங்க, நீங்க சொன்ன கேட்பாங்க. இடிச்சா நம்ம எங்கேயா போறது? கொல்லாம விட மாட்டேன்டா. இறங்குடா, கீழே இறங்குடா. சார் நீங்க சொல்றீங்க சார். நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க சார். கையா போடுற நான் எப்படிப்பா? சார் சார் இது வேணா வச்சுக்கோங்க சார். கடையை ஒன்று பண்ணிடுறாங்க சார். மற்றவங்களுக்கு வேணாது கடை சார், எங்களுக்கு இது வீடு சார். சார் அதை சொல்லுங்கண்ணே, ப்ளீஸ் சொல்லுங்கண்ணே.
இப்போ இந்த ஊரோட வளர்ச்சிக்காக என் அஞ்சலை போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இந்த உலகத்துல முடிவுன்னு எதுவும் இல்லை, எல்லாமே ஆரம்பம்தான். என் அஞ்சல நினைவு எனக்குள்ளேயும் அதை சார்ந்தவங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது எங்களோட தான் இருக்கும். வா 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 ஓனர் வாங்க. ஐயா வாங்க ஓனர். இதுதான் நம்ம புது கடை. கடை இடிச்சிட்டாங்கன்னா விட்டுருவோமா? வாங்க ஓனர். என்னங்க ஓனர், கண்டிப்பாக ஏற்றுங்க. ஏற்றுங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. எப்படி ஓனர் நம்ம கடை? ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க கஸ்டமரு. வா கவாஸ் உள்ள வா. கவாஸ் உள்ள போய் உட்கார். போ உள்ள போ. போமா போய் உட்கார். வாங்க உள்ள போய் உட்கார். ஓனரே அப்படியே எங்களுக்கும் டீ போடுங்க. உங்க கையால டீ சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. எல்லாருக்கும் டீயை போட்டுருவோம்.